பிரம்மபுத்திரா இது வெறும் ஒரு நதி கிடையாதுங்க. பல மில்லியன் வருஷங்களா நடந்த புவியியல் மாற்றங்களோட ஒரு பிரம்மாண்டமான பதிவு. இன்னைக்கு நம்ம இந்த நதியோட கால வரிசைப்படியான புவியியல் பரிணாமத்தையும் அதோட துல்லியமான இடஞ்சார்ந்த தரவுகளையும் பத்தி நேரடியா பார்க்க போறோம். இது ஒரு சாதாரண நீரோட்டமா இல்லாம நிலப்பரப்புகளை பிளந்து மலைகளை குடந்து தனக்கான பாதையை தானே உருவாக்கிக்கிட்ட ஒரு மாபெரும் இயற்கை சக்தியோட தரவு அடிப்படையிலான கதை. இந்த விளக்கப்பதிவுல நாம என்ன பார்க்க போறோம்னு இந்த பட்டியல் காட்டும். நதியோட ஆரம்பகால புவியியல் தோற்றத்துல தொடங்கி அதோட பாதைகள், சமவெளிகளோட கட்டமைப்பு, சமூக பொருளாதார தாக்கம், அப்புறம் சுற்றுச்சூழல் தரவுகள்னு ஒரு தரவு அடிப்படையிலான பயணமா இது இருக்க போகுது. முதல் பகுதி புவியியல் பரிணாமம் மற்றும் நதி இணைப்பு. இமயமலை வடிகால் அமைப்புகள் எப்படி உருவாச்சுங்கிற டெக்டானிக் நகர்வுகளோட காலவரிசையை இப்ப பார்க்கலாம். இந்த காலவரிசையை கொஞ்சம் கவனிங்க. 5லிருந்து 24 மில்லியன் வருஷங்களுக்கு முந்திய மியோசீன் காலத்துல ஆரம்பிச்சு 5 லட்சம் வருஷங்களுக்கு முந்திய மத்திய பிளீஸ்டோசின் காலம் வரைக்கும் பூமியில நடந்த மாற்றங்களை இது குறிக்குது. பிளீஸ்டோசின் காலத்துல நடந்த கடுமையான நிலத்தட்டு மோதல்களால நிலம் அப்படியே மேல் நோக்கி உந்தப்பட்டு பெரிய மடிப்புகள் உருவாச்சு. இந்த தொடர்ச்சியான மாற்றங்கள் தான் பிரம்மபுத்திரா மாதிரியான மாபெரும் நதி அமைப்புகளுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சது. இந்த காலகட்டத்துல நடந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வுதான் இந்தோ பிரம்மா நதியோட துண்டிப்பு. ராஜ்மஹல் மலைகளுக்கும் மேகாலயா பீடபூமிக்கும் நடுவுல இருக்கிற மால்டா இடைவெளி பகுதியில பூமி பள்ளமா கீழ் நோக்கி இழுக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு திடீர்னு கீழே இறங்குச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது அங்க பாஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய நதிய அப்படியே துண்டிச்சு இன்னைக்கு நம்ம பாக்குற தனித்தனி நதி அமைப்புகளா பிரிச்சிடுச்சு. புவியியல் பதிவுகள் என்ன சொல்லுதுன்னா, சாங்போ நதியில தலைப்பகுதி அரிப்பு ஏற்பட்டுச்சு. அதாவது நதி தனது மூலத்தை நோக்கி நிலத்தை அரித்து செல்லும் நிகழ்வு. இத இயற்கையோட ஒரு நதி திருட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த அரிப்பால ஐராவதி நதிக்கு போயிட்டு இருந்த நீர் அப்படியே திசை திருப்பப்பட்டு சாங்போ நதியோட நேரடியா இணைஞ்சிருச்சு. இந்த இடத்துல சில நீரியல் அளவீடுகளை தவிர்த்துட்டு நாம நேரடியா நதியோட தோற்ற தரவுகளுக்கு போக போறோம். இரண்டாவது பகுதி தோற்றம் மற்றும் பிராந்திய பெயர்கள். இந்த நதி எங்க எப்படி தொடங்குது, வெவ்வேறு எல்லைகளை கடக்கும்போது இதுக்கு என்னென்ன பெயர்கள் வழங்கப்படுதுன்னு பார்க்கலாம். இந்த நதியோட பெயர்கள் நாடுகளுக்கு நாடு எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். திபெத்ல இத சாங்போ அல்லது யார்லுங் சாங்போன்னு சொல்றாங்க. அதுவே அருணாச்சல பிரதேச மலைகளுக்கு வரும்போது சியாங் அல்லது திஹாங்னு மாறுது. அசாமுக்குள்ள நுழையும் போதுதான் நாம எல்லாரும் அறிந்த பிரம்மபுத்திராங்கிற பேரை பெறுது. கடைசியா வங்காளதேசத்துக்குள்ள போகும்போது ஜமுனாவா மாறுது. இதோட பௌதீக தோற்ற புள்ளிகள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கைலாஷ் மலைத்தொடர்ல இருக்கிற செமாய் யூக்டாங் மற்றும் ஆங்ஷி பனிப்பாறைகள்ல தான். மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல சரியா 5150 மீட்டர் உயரத்துல இது உற்பத்தியாகுது. மேகங்களுக்கு மேல உறைபனிக்கு நடுவுல பிறக்கிற நதி இது. மூணாவது பகுதி பிரம்மபுத்திராவின் பாதை. நதியோட முழுமையான பாதையை வரையறுக்கிற இடஞ்சார்ந்த தரவுகளை இப்ப பார்க்கலாம். இந்த தரவுகளை கவனிங்க. நதியோட மொத்த பயணம் 2900 கிலோமீட்டர்கள். இதுல சரியா 916 கிலோமீட்டர்கள் இந்திய நிலப்பரப்புக்குள்ள அமைஞ்சிருக்கு. 5150 மீட்டர் உயரத்துல தொடங்கி 7755 மீட்டர் ஆழமுள்ள நாம்சா பர்வா பள்ளத்தாக்கை கிழிச்சுக்கிட்டு பாயிற விதம் இயற்கையோட ஒரு ஆச்சரியம்தான். 2900 கிலோமீட்டர்கள். எல்லா அதிகார வரம்புகளையும் தாண்டி இந்த நதி அமைப்பு கடந்து வரும் மொத்த நீளம் இதுதான். இந்த நதியோட பயணத்துல ஒரு பெரிய மாறுபாடு இருக்கு. திபெத்திய பாதையில பாத்தீங்கன்னா ஒரு 1200 கிலோமீட்டர் தூரத்துக்கு தட்டையான வறண்ட நிலப்பரப்புல பயணிக்குது. ஆனா சாடியா நகருக்கு மேற்கே இந்தியாக்குள்ள நுழையும் போது கடல் மட்டத்திலிருந்து வெறும் 135 மீட்டர் உயரத்துக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது. நான்காவது பகுதி வடிநிலத்தின் நிலப்பரப்பு. சமவெளி பகுதியில நதியோட புவியியல் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க சின்டாக்சியல் பெண்டிங், அதாவது சின்டாக்சியல் வளைவுங்கிற ஒரு தனித்துவமான புவியியல் நிகழ்வு நடக்குது. டெக்டானிக் விசைகளால பாறை அடுக்குகள் கடுமையா மடிஞ்சு ஒரு பெரிய தடையை உருவாக்குது. இது ஒரு பெரிய சுவர் குறுக்கே நிக்கிற மாதிரி. இந்த இயற்கை அரண்ல மோதி நதி கட்டாயமா இந்தியாவுக்குள்ள ஒரு கூர்மையான யூ வடிவ வளைவை எடுக்குது. இந்த யூ வளைவுக்கு அப்புறம் பிரம்மபுத்திரா சமவெளியோட பரிமாணங்கள் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். 56,275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல நதியோட உயரம் 130 மீட்டர்லேருந்து 30 மீட்டரா ரொம்ப மெதுவா குறையுது. இந்த வடிநில புவியியல் அமைப்பு வடக்கே கிழக்கு இமயமலையாலும்
தெற்கே காரோ, காசி, ஜெயந்தியா மற்றும் மிகிர் மலைத்தொடர்களாலும் எல்லையாக சூடப்பட்டிருக்கு. நிலப்பரப்பு அம்சங்களை எடுத்துக்கிட்டா வடக்கு விளிம்புல இருக்கிற செங்குத்தான சரிவும் மேகாலயா பீடபூமியிலிருந்து ஏற்படுற படிப்படியான வீழ்ச்சியும் நதிக்குள்ள பல மணல் திட்டுகளை உருவாக்குது. இதோட ஒரு பகுதியாதான் 930 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மஜுலிங்கிற மாபெரும் நதித்தீவு உருவாகியிருக்கு. 5வது பகுதி பொருளாதார தரவு மற்றும் உள்கட்டமைப்பு. இந்த நதியோட பொருளாதார வரையறைகள் மற்றும் உள்கட்டமைப்பு அளவீடுகளை இப்போ பார்க்கலாம். 34,000 இந்த நதி அமைப்புல மட்டும் 34,000 மெகாவாட் நீர்மின் சக்தியை உற்பத்தி செய்வதற்கான உள்கட்டமைப்பு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு திட்டங்கள் சொல்லுது. பொருளாதார தரவுகள்ல 2 திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது. 1 நீர் பற்றாக்குறையை தீர்க்க முன்மொழியப்பட்ட பிரம்மபுத்திரா கங்கை இணைப்பு கால்வாய். 2வது வணிக சரக்கு போக்குவரத்துக்கான உள்நாட்டு நீர்வழிகளை அமைக்கிறது. 6வது பகுதி சுற்றுச்சூழல் பகுதிகள் மற்றும் பூங்காக்கள். இந்த வடிநிலத்துக்குள்ள இருக்கிற தேசிய பூங்காக்கள் தொடர்பான சுற்றுச்சூழல் தரவுகளை கடைசியா பார்க்கலாம். இந்த சமவெளியோட கட்டமைப்பு புகழ்பெற்ற காசிரங்கா தேசிய பூங்காவையும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமான மனாஸ் தேசிய பூங்காவையும் ஆதரிக்குது. பதிவு முடிவுக்கு வர்ற இந்த நேரத்துல ஒரு கேள்வியோட இது நிறைவு செய்வோம். முன்மொழியப்பட்ட 34,000 மெகாவாட் உள்கட்டமைப்பு திட்டங்கள் பல மில்லியன் வருஷங்களா இந்த பிரம்மபுத்திரா சமவெளியில ஆழமா நிறுவப்பட்ட புவியியல் எல்லைகளோட எப்படி செயல்படும்? இந்த மாபெரும் மனித உள்கட்டமைப்புகள் ஏற்கனவே இருக்கிற புவியியல் அமைப்பை எப்படி மாற்றி அமைக்கும்? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.